வெல்கம் டு ஈஸி குக்கிங் தமிழ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்மளோட வீடியோவில் ரொம்ப ஈஸியான மோர் குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வேறு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்டேட் பண்ணுற வீடியோவை உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் தெரிஞ்சுக்கலாம். மோர் குழம்பு பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னு பார்க்கலாம். 1 கப் தயிர், 1/2 கப் துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், 4 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஆயில், தேவையான அளவு உப்பு. ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காவை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அதில் ஒரு 3 சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு 2 பல் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறமா நம்ம வச்சுருந்த பச்சை மிளகாவையும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துட்டு ஜீரகத்தையும் உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு ரொம்ப டைம் விட வேண்டாம். உடனே நாம் வச்சுருந்த சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த சின்ன வெங்காயம் நல்லா செவந்து வரணும். அந்த அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். அடுத்து நாம காஞ்ச மிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணி உள்ள சேர்த்துடலாம். அதை லைட்டாக கிளறி விட்டுட்டு இனி நாம் அரைச்சி வச்சுருந்த தேங்காவை உள்ளே சேர்த்துற வேண்டியதுதான். இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் எல்லா இடத்துலையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இனி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த மாதிரி கொதிக்கிற டைமில் நம்ம தயிரை உள்ளே சேர்த்துடலாம். உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். கொதிச்ச பிறகு ரொம்ப கொதிக்க வேண்டாம், லைட்டாக கொதிச்சா போதும். கொதிச்சதும் நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிட வேண்டியதுதான். நம்மளுடைய சிம்பிளான ரொம்ப சுவையான ரொம்ப வாசனையான மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இந்த குழம்பு பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். நம்ம வாரத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். இந்த மாதிரி மோர் குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது நம்ம உடம்புல உள்ள பாடி டெம்பரேச்சரை இது கம்மி பண்ணும். அதனால் நீங்களும் இதை வீட்டில் நிச்சயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை எல்லாருமே நம்ம சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. மேலும் இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். நன்றி.